பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு இன்டர்வியூவில் பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய பதில் இப்போது வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் மணி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டால் தமிழகத்தில் பாஜகவோட முக்கியத்துவம் குறையும். அண்ணாமலையை மாற்றுவதன் மூலம் பிஜேபிக்கு தமிழகத்தில் முக்கியத்துவம் குறையும். பிடிக்குதோ இல்லையோ பாஜகவை ஒரு பேசப்படும் கட்சியாக மாற்றி இருக்கிறது அண்ணாமலை தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்லதோ கெட்டதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றியது அண்ணாமலை தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு மேற்படிப்புக்காக போயிருந்தார். அந்த 4 மாதம் பாஜக கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடந்தது. யாரும் பாஜக பற்றி பேசவே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தது. இப்போ அண்ணாமலை ஒரு 4 மாதம் இங்கிலாந்துக்கு மேல் படிப்பு போயிருந்தப்ப தமிழ்நாட்டில் பிஜேபி பற்றின எந்த சத்தமுமே இல்லை. அப்படி ஒரு கட்சி இருக்கா இல்லையானு யாருமே தெரியல. மறுபடியும் அண்ணாமலை ஊர்லேருந்து வந்த பிறகு தான் பேசப்பட்ட பொருளாக மாறு. அவர் வந்த பிறகு தான் மீண்டும் பாஜகவை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அதற்கு காரணம் அண்ணாமலை தான். அவர் தான் பாஜகவை ஒரு பேசு பொருளாகவே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3% இருந்த வாக்கு வங்கியை இப்போ 11% வரையும் உயர்த்தி வச்சுருக்காரு. அப்படின்னா அதற்கும் காரணம் அண்ணாமலை தான். தமிழகத்தில் 3% வாக்குகளை வைத்திருந்த பிஜேபியை கிட்டத்தட்ட 11% வரையில் கொண்டு போயிருக்கிறார். அண்ணாமலையால் தான் பாஜகவுக்கு அந்த லைம்லைட் கிடைக்குது. இப்போ அண்ணாமலையை தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பாஜகவோட முக்கியத்துவம் குறைஞ்சிரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி பேசியிருக்காரு. அவரை மாற்றினால் பிஜேபிக்கான அந்த ஒரு லைம்லைட்ன்றது குறையதான் செய்யும்.